அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர் சேமிப்பு திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் இருக்கும் இந்த நிலையில் நீர் சேமிப்பு திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தண்ணீரின்றி மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் வறட்சியில் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீர் சேமிப்பு திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீர் சேமிப்பு திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், இன்று உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எல்லாம் தொடுத்திருக்கிறது? மணிமாறன், இன்றைய தினம் இந்த காவிரி வழக்கில் தமிழக அரசு பல்வேறு வாதங்களை முன்வைத்தாலும் கூட உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார்கள். நீங்கள் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுடன் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வழக்குகளை நீங்கள் நீதிமன்றங்களில் சந்தித்து வருகின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் மேற்கொண்ட நீர் சேமிப்பு திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பான விவரங்கள் எங்கே என்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கின்றார்கள். நீர் சேமிப்பு திட்டங்களை ஏன் தமிழக அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த காவிரி தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 பேர் அடங்கிய அமர்வு முன்பு ஒரு விரிவான விசாரணையாக நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசு காலையிலிருந்து வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த காவிரி நீரை நீங்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் என்பது தொடர்பான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அப்பொழுது மேட்டூர் அணையில் தான் நாங்கள் காவிரி நீரை பெரிய அளவில் சேமித்து வைக்கின்றோம், 93 TMC கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அப்படி என்றால் நீங்கள் ஏன் அந்த நீரினை சரியான முறையில் பயன்படுத்தி கடலில் கலப்பதையோ அல்லது வீணாவதையோ தடுக்கும் அந்த வழிமுறைகளை நீங்கள் ஏன் மேற்கொள்ளக்கூடாது, புதிய அணைகளை ஏன் அமைக்க கூடாது, புதிய நீர்ப்பாசன முறைகளை நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் கர்நாடக அரசு கூறுவது போல மழைப்பொழிவு சரியாக இல்லாத நேரத்தில் தான் எங்களால் தமிழகத்திற்கு சரிவர நீரினை தர முடியவில்லை, பெங்களூரு நகரத்தின் குடிநீருக்கு எங்களுக்கு நீர் தேவை அதிகமாக இருக்கிறது என்ற வாதங்களை அவர்கள் கூறும். அந்த வாதங்களை நாம் அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் காலதாமதமாக நீர் தருகிறார்கள். அவ்வாறு காலதாமதமாக தரக்கூடிய நீரினை கூட நீங்கள் ஏன் சேமித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தக்கூடாது? குறிப்பாக செப்டம்பர் மாதம் தர வேண்டிய நீரினை அவர்கள் பிப்ரவரி மாதம் தருகிறார்கள் என்றால் அந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் தரக்கூடிய நீரினை நீங்கள் ஏன் பதப்படுத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடாது? உங்களுக்கு குறுவைக்கு ஜூன் முதல் நீர் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு முன்னதாகவே இந்த நீரினை தக்க முறையில் சேமித்து வைத்தீர்கள் என்றால் உங்கள் குறுவை சாகுபடி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்ற இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் ஒரு ஆலோசனையாக முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசிற்கு அதிகபட்சமாக 136 TMC வரை, ஏற்கனவே 102 TMC வரை மட்டும்தான் தர முடியும் என்று கர்நாடகம் திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது 132 136 TMC வரை நாங்கள் தமிழகத்திற்கு தர தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசு 230 TMCக்கு மேல் காவிரியிலிருந்து காவிரி டெல்டா பகுதிகளுக்கு மட்டுமே தேவைப்படுகிறது என்ற வாதங்களை முன்வைத்து வருகின்றார்கள். நிலத்தடி நீர் சம்பந்தப்பட்ட வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஒரு காரசாரமான வாதங்களாகவே இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி தொடர்பான வழக்கானது நடைபெற்று வந்திருக்கிறது. நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தின் இந்த கேள்விக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான பதில்களை கொடுத்திருக்கிறது? இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு கடந்த வாரம் புதிய அணை அமைப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட பொழுதும் சரி, இப்பொழுது அவர்கள் இந்த கேள்வியை கேட்ட பொழுதும் சரி, இவர்கள் சார்பாக தெரிவிக்கப்படுவது அந்த ஒரு ஜியோகிராபிக்கல் அந்த லிமிடேஷன் என்பது தமிழகத்திற்கு சரிவர இல்லை. ஒரு
பிளாட் பொசிஷன்லயே இருக்கிறது என்ற அந்த விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்த்தோம் என்றால் எங்களுக்கு நிறைய மலைப்பாங்கான ஒரு இடங்களாகவும் ஒரு கீழே இறங்கக்கூடிய இடங்களாகவும் இருக்கிறது. நீரினை சேமித்து வைக்கக்கூடிய அந்த புவியியல் சூழ்நிலை என்பது தமிழகத்திற்கு சரிவர இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களது மண் வளத்தை பொறுத்தவரை அது அதிக அளவு நிலத்தடி நீரினை அதிக ஆழத்திற்கு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து வருகின்றது. காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த நிலத்தடி நீரினை அளவுக்கு அதிகமாக எடுத்து விட்டதன் காரணமாக உப்பு நீர் கலந்துவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே நிலத்தடி நீரையும் நாங்கள் பெரிய அளவில் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகின்றது. அந்த உப்பு கலந்த நீரினை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது என்ற இந்த தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசு 1,00,000 ஏக்கருக்கு ஒரு குறுவை சாகுபடியில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 TMC தண்ணீர் அளவுக்கு அவர்கள் வீணடிக்கின்றார்கள். தேசிய உணவு பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்றால் தமிழகம் வழங்கக்கூடிய கோதுமை உள்ளிட்ட அரிசி உள்ளிட்ட இந்த பயிர் வகைகள் நிச்சயமாக அதிக அளவு தேவைப்படுகின்றது. எனவே தமிழகத்திற்கு தண்ணீர் என்பது மிக மிக அவசியம். காவிரி நீர் இல்லை என்றால் தமிழகத்தின் விவசாயமே பொய்த்து போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற விஷயங்களும் கூறப்பட்டது. முப்போகம் விளைவித்துக் கொண்டிருந்த தமிழகத்தில் இன்று ஒரு போகம் மட்டும்தான் விளைவிக்கப்படுகின்றது. நீதிமன்றம் ஒரு விவசாயிகளின் நலன் சார்ந்த விஷயத்தில் கருத்தில் கொண்டு இந்த வழக்கினை அணுக வேண்டும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை சற்று தள்ளியே வைத்திருக்க வேண்டும். அதாவது இருக்கக்கூடிய நடைமுறைகள் குறித்த விஷயங்களை நீங்கள் இரண்டாம் தரமாகவும் இருக்கக்கூடிய நியாயத்தினை முதல் தரமாகவும் வைத்து நீங்கள் வாதங்களை கேட்க வேண்டும் என்ற விஷயங்களை இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறார்கள். மணிமாறன், நிரஞ்சன், நீர் சேமிப்பு திட்டங்களில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன் என்றும் கிடைக்கும் பொழுது முறையாக தண்ணீரை சேமித்தால் ஆபத்து காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. விரிவான தகவலை பதிவு செய்து மிக்க நன்றி நிரஞ்சன்.